ஆளுங்கட்சி கவுன்சிலர் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு. நேரில் வந்த மேயர் மற்றும் அரசு அதிகாரிகள். திருச்சி காஜாமலை பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக சாலை வசதி, பாதாள சாக்கடை வசதி, குடிநீர் வசதி போன்ற எந்தவிதமான அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறியது, காஜாமலை பகுதி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும். இந்த பகுதியில் ஏராளமான பள்ளிகள் மற்றும் அரசு கல்லூரி இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த பகுதியில் அடிக்கடி சாலைகளில் சாக்கடை நீர் ஆறு போல் ஓடுவதால் துர்நாற்றம் அதிகளவில் வீசுகிறது. குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் குழந்தைகள், முதியோர், பெண்கள் என ஏராளமானோர் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வருகிறார்கள். இதுபோன்ற அனைத்து பிரச்சனைகளையும் இந்த பகுதி கவுன்சிலர் காஜாமலை விஜயிடம் பலமுறை பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கவுன்சிலர் காஜாமலை விஜய் கடந்த 2 ஆண்டுகளாக அதிகாரியிடமும் மேயரிடமும் பிரச்சனைகளை குறித்து கோரிக்கை வைத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தான் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தனர். பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இடத்திற்கு நேரில் வந்த திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகனை திமுக கவுன்சிலர் விஜய் மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பிரச்சினைகளுக்குரிய தீர்வு 1 மாத காலத்திற்குள் காணப்படும் என மேயர் அன்பழகன் வாக்குறுதி அளித்ததால் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இருப்பினும் அப்பகுதி கவுன்சிலரான காஜாமலை விஜயின் கோரிக்கைக்கு மேயர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை எனவும் காஜாமலை விஜய் தெரிவித்ததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அதுக்கு எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு என்ன ரெமெடி? இப்போ யாரு இல்ல அது சேவிங்ஸ்ல இருக்கா, போர்ட்ல இருக்கா? நம்ம பண்ணிக்கிறவா அதிகமா பொருளை பத்திரிக்கை போறது யார் செய்வா? எலிஜிபிள் கலெக்டர் இருக்காங்களா? எலிஜிபிள் 2 பேர் தானே வரல. ஜனவரி மாசத்துல சரி பண்ணி கொடுத்தோம். இந்த காலத்துல அந்த போட்டு பாதாள சாக்கடை வேணும். புரிஞ்சுக்கணுமா? இது வரும்போது அதுல வரதான் செய்யும். அதனால அவங்க 1 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. ஒரு மாசம் கூட எங்களுக்கு கவுன்சிலருக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் கவுன்சிலருக்கு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்க. 3 வாட்டி போய் பேசிட்டாங்கங்க. எந்த ஒரு இது ரெஸ்பான்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். தீர்வு கிடைக்கிறது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இப்படி தான் போராட்டம் தான் பண்ணுவோம். பாதாள சாக்கடை சுருக்க அடப்பை எடுத்துக்குது. குடிநீரில் தண்ணி நாங்களுக்கு ஒரே வாடையாக இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது. இதெல்லாம் நீங்கள் இந்த பிரச்சனையை எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும். எங்கள் கவுன்சிலரு நாங்கள் போய் சொன்னோன்னா அவங்க மேலே இடத்துல போய் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் கவுன்சிலருக்கு நாங்கள் போய் சொன்னோன்னா உடனே பார்ப்பாங்க. எங்கள் ஏரியா கவுன்சிலரு விஜி சாரு நான் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு நல்லா உங்களுக்கு இது தீர்வு கிடைக்கணுங்க. இருக்குது பொழுதுக்கும் தண்ணியிலே நடக்கிறோம். காய்ச்சல் வந்துருச்சு. சாக்கடை இல்லை. சரியா பாதாள சாக்கடை வேணும். இல்லாட்டி ஒரு வாய்க்கா சாக்கடைனாலும் விடலாம். மழை தண்ணி போக்கடை இல்லாமல் இருக்குது. வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. இந்த வருஷம் கொசு நிறையா கடிக்குது. அது 1 மாசமா இருக்கு மழை பெஞ்சிருந்து. ஆமாம், ஒரு காய்ச்சலில் 10 நாளாக படுத்திருந்து இப்போ தான் எந்திரிச்சு வரோம் நாங்களே. ஆமாம் ஆமாம். ரோடு அது உடஞ்சி போச்சு. போட்டாங்க 2 நாளில் உடஞ்சி போச்சு. கொஞ்சம் நாளையில் நல்லா சிமெண்ட் போட தர சொல்லுங்கள். அந்த குளத்துக்கு பக்கத்தில் நிறைய தண்ணி நிற்கிது. சாக்கடை வேற, தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. எல்லாம் மழை வந்துச்சுன்னா தண்ணி மேலே உள்ளே போடுது. அது கொஞ்சம் சரி பண்ணணும். அதான் சொல்கிறோம். கவுன்சிலர்கிட்ட சொல்லிவிட்டோம். அவங்க மேலே இடத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது அதனால தான் எங்களை செய்ய மாட்டாங்கன்னா எங்களை இப்போ எல்லாத்தையும் மறியலில் உட்கார வச்சுருக்காங்க. அதனால்